சிலர் லஞ்சம் என்பது இந்தியா ஊழலுக்கு அடித்தளம் அல்ல என்று நினைக்கிறார்கள். அது நம்முடைய அனுபவத்துடன் ஒத்துப்போகிறது. நாம் நம்முடைய மனதின் எங்கோ ஒரு பகுதியில் இந்தியர்கள் ஊழலுக்கு உட்பட்டவர்கள் என்று நம்புகிறோம். அதாவது, நான் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை என் வகுப்பில் அல்லது என் பணிமனை பயிற்சிகளில் வழங்கும் ஒவ்வொரு முறையும் முதல் கேள்வி அல்லது கருத்து என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் இப்போதே இந்த கருத்துக்களை நினைத்து கொண்டிருக்கலாம். டங்கன் சார், நீங்கள் ஒருபோதும் எந்த அரசு அலுவலகத்திற்காவது போயிருக்கிறீர்களா? அங்கே அது எப்படி செயல்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒருபோதும் அங்குள்ள அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறீர்களா? இந்த படங்கள் நம்மை ஒட்டிக்கொண்டே இருக்கின்றன, ஏனெனில் அது நம்முடைய அனுபவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், ஆம், இந்தியா ஊழலுக்கு உட்பட்ட நாடு. அப்போ இந்த எண்ணிக்கைகள் இந்தியா ஊழலுக்கு உட்பட்ட நாடு என்ற கருத்துக்கு பின்னால் இல்லை என்றால், அதன் அடிப்படையில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழுகிறது. நான் சொன்னேன், இது நம்முடைய அனுபவத்துடன் ஒத்துப்போகிறது. ஆனால் அந்த அனுபவத்திற்கு நாம் ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும். நாம் சொல்கிறோம், ஒரு வகையில் இந்த ஊழல் நம்முடைய எலும்புகளிலேயே இருக்கிறது, நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது, இது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது, இது நம்முடைய நாகரிகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. நாம் பேசும் விதம் இதுதான். அதாவது, ஒருவரும் லஞ்சம் வாங்குவது பற்றியது மட்டும் அல்ல, இது ஏற்றுக்கொள்வது பற்றியது. இந்த ஊழல் நம்முடைய அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்வது பற்றியது. நினைவில் வையுங்கள், நாம் ஊடகங்களில் எப்படி பேசுகிறோம். ஊழல் என்பது அமைப்புசார் ஒன்று. அதுதான் நாம் பயன்படுத்தும் சொல்.